தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். சட்டமய உறவுகளுக்கு வணக்கங்கள். நம்ம ஒரு நியூஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். என்னன்னா அட்வொகேட் ஸ்டிக்கர் பேன் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் கண்டிப்பாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்படாதவங்க இந்த வீடியோ வழியாக தெரிஞ்சுங்க. கேள்விப்பட்டங்க எதனால் அதை பேன் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுங்க. இந்த அட்வொகேட் ஸ்டிக்கரை பொறுத்த அளவுக்கு என்ன ஒரு பாதகமாக இந்த சொசைட்டியில் இருக்கு, இதை வச்சு என்னென்ன ஒரு தவறான செயல்கள் எல்லாம் செய்யறாங்க, இது பேன் பண்ணப்பட்டா என்ன நடக்கும், இந்த மாதிரி ஒரு சில முக்கியமான விஷயத்தை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். மறக்காம வீடியோவை பாருங்க. வீடியோக்குள்ள போகலாம். மதுரை உயர்நீதிமன்றம் கிளையை பார்த்தீங்கன்னா ஏன் இந்த அட்வொகேட் ஸ்டிக்கரை பேன் பண்ணக்கூடாது, ஏன் எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது சம்மந்தமாக நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க டிஜிபிக்கு, அதுக்கப்புறம் பார் கவுன்சில், அப்புறம் சட்ட பல்கலைக்கழகம் வைஸ் சேர்மன், அப்புறம் அனைத்து அரசு கல்லூரி முதல்வர் எல்லாரும் பதிலளிக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன் இதை பேன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போனால், பொதுவாக வழக்கறிஞர் ஸ்டிக்கர் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி எல்லா இடத்துலையும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆனால் இப்போ கொஞ்சம் சமய காலங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் நிறைய வாகனத்தில் நம்மளால் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்க போனால், அது ஒரு ஈஸியாக எல்லா இடத்துலையும் கிடைக்குது. எல்லா கடைகளையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் அதுன்னா பெருசாக ஒரு 20 ரூபா கொடுத்தனா எல்லார் வாகனத்துலேயும் அதை நம்ம தாராளமாக அதை ஒரு பொறிச்சிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் இந்த ஸ்டிக்கரே நம்ம ஃபுல்லாக பேன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால், அது என்னோட ஒரு கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை நம்ம அப்படி பண்ணக்கூடாது. காரணம் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு குற்ற வழக்கு ஒன்று எடுத்துப்போம். ஒரு குற்றம் நடக்குது, ஒரு நபர் கத்தியாலேயோ அல்லது ஏதோ ஒரு பொருளாலேயோ வெட்டுறாங்க இல்லை அடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த பொருளுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுக்க போகிறது கிடையாது. பொருள் தானே வெட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்ச நபருக்கு தான் கொடுப்பாங்க. குற்ற வழக்கு நடக்கிறதுனால தான் நீங்கள் ஸ்டிக்கரை பேன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் பேன் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரை பேன் பண்ண முடியாது, குற்ற வழக்குகளை தான் நீங்கள் குறைக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். இதுவும் கிட்டத்தட்ட அதே தான். ஏன் ஸ்டிக்கரை பேன் பண்ணணும், ஸ்டிக்கரை நீங்கள் ரெகுலேட் பண்ணுங்கள், ஒரு ஆத்தரைஸ் பண்ணி, ஆல்ரெடி ஆத்தரைஸ் பண்ணியிருக்கு. எப்படின்னா பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு லோகோ வச்சுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா வண்டி நம்பரோடு இருக்கும். அந்த ஸ்டிக்கர் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதோட வேலிடிட்டி என்ன அப்படின்றதையும் இப்போது மதுரை பெஞ்ச் கேட்டுருக்கு. குற்ற செயல்கள் வேறு யாராவது ஒரு நபர் செய்கிறாங்க அப்படின்னா, அவங்க இந்த ஒரு அட்வொகேட் ஸ்டிக்கரை பயன்படுத்தி இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் பண்ணுறது நிறைய வந்துருச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு களை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை இப்போ எடுத்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறப்போ என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை ஒரு ரெகுலேட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்து. எப்படின்னா, இது எல்லா கடைகள்லையும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடாது, ஒட்டவும் கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லிட்டு ஒவ்வொரு ஊருக்கும் சொல்லிட்டு பார் அசோசியேஷன் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு ஹைகோர்ட்டே இருக்கட்டும், ஒரு நம்ம தமிழ்நாடு பார் கவுன்சிலே ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மெட்டை கொடுத்து இந்த ஒரு டைப்பில் நீங்கள் பொறிச்சிங்க. ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா அந்தந்த பாரில் தான் கிடைக்கணும். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொதுவாக இது இந்த ஒரு அட்வொகேட் ஸ்டிக்கர் நம்ம பார் கவுன்சிலேருந்து வாங்கணும் அப்படின்னா, வழக்கறிஞருக்கு சொந்த வாகனம் இருக்கணும், அவங்களோ அல்லது அவங்க மனைவி பேரில் இருக்கணும், வண்டியோட ஆர்சி புக்கு, அப்புறம் இவங்களோட ஐடி கார்டு இதெல்லாம் வச்சு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா 50 ரூபா ப்ளஸ் டிடி சார்ஜ் 10 ரூபான்னு நினைக்கிறேன். இது பைக்குக்கு, காருக்கு 100 ருபீஸ் நினைக்கிறேன். இதை நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா தான் ஒரு ஆத்தரைஸ்டு ஸ்டிக்கர் நம்மளால் வாங்க முடியும். இது ஒரு பொதுவான விஷயமா இருக்குது. ஆனால் ஒவ்வொரு மெம்பர்ஸுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்தந்த பார் அசோசியேஷன்லேயே கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க அதை பயன்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது முழுசாக பேன் பண்ணிட்டான் அப்படின்னா பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர்கள் அதனால், அதாவது இப்போ இருக்க வழக்கறிஞர்கள் அதனால் பாதிக்கப்படுவாங்க. அந்தந்த பாருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மெட்டை கொடுத்து நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்கும். அந்தந்த பாருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். எம்எல்ஏனா யார், எம்எல்ஏவோட வேலைகள் என்ன, எம்எல்ஏ எதற்காக, நம்ம ஏன் ஓட்டு போட போகிறோம், இந்த மாதிரிலாம் ஒரு சில முக்கியமான தகவல்களோட இன்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன். கண்டிப்பாக அது பயனுள்ளதாக இருக்குன்றதை நம்புகிறோம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.